சில வளமைகள் இது. பொம்பளை பிள்ளைய முடிச்சு கொடுக்கிறேன்டா, டாக்டருக்கு முடிச்சு கொடுக்கிறேன்டா, காரோட தான் கொடுக்கணும், பெரிய ஊட்டோட கொடுக்கணும், ஊடெல்லாம் ஏசி பண்ணி இருக்கணும். அப்படி இல்லைன்னா பொண்ணு எடுக்க மாட்டார். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது என்ன மார்க்கம்? இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் காட்டின முறையா? தான் ஆகணும். அப்படி இல்லாட்டி நீங்க அல்லாஹ் கிட்ட குத்தவாள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு எங்கட ஊருடைய நிலைமை என்னான்னு பார்க்கணும். இன்னைக்கு பொம்பளை பிள்ளைக்கு முழு சொத்தையும் கொடுத்தாச்சு, மகனுக்கு ஒன்றுமே இல்ல. பாப்பாக்கு நம்பிக்கை, அவர் கல்யாணம் முடிக்கிற நேரம் மாமியின் வீட்டுக்கு தானே போறார். அது முறை இல்ல, மார்க்கத்துடைய முறை இல்ல. நிக்கால பெண்களுக்கு செலவு இல்லை, நிக்கால செலவழிக்கிறதே ஆண்கள் தான். இன்னைக்கு ஆடம்பரமான நிக்கா, அதாவது அந்த மணப்பெண்ணுக்கு மறுத்தோண்டி போட்டுன்னா அதுக்கு ஒரு சாப்பாடு, அதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு உடுப்பு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது மார்க்கத்துல சொல்லப்பட்ட முறை இல்ல. அந்நிய ஆண்கள் பார்க்கிற மாதிரி வைக்கிறது, வீடியோ போட்டோக்காரன் பார்க்கிற மாதிரி, இது சுத்த ஹராம். மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, உண்மையிலே நாங்க தெரிஞ்சா இதை செய்ய மாட்டோம். நாங்க நினைக்கிறோம் ஊருடைய முறை இது தானே. இதுக்கு எவ்வளவு பயங்கரமான சோதனைண்டா. மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, ஒருத்தர் மார்க்கத்தை தீனப்படுகிறாரு. அவர் யோசிக்கிறாரு, சீதனம் இல்லாம நான் திருமணம் முடிக்கணும்னு யோசிக்கிறார். எவ்வளவு பெரிய சோதனைண்டா. இவர் வந்து கேட்கிறாரு, உங்களோட மகள் எனக்கு கல்யாணம் முடிச்சு தாங்க, எனக்கு ஒன்றுமே வேணாம், நான் மகர் தந்து முடிக்கிறேன். உம்மா பாப்பா யோசிக்கிறாங்க, இவருக்கு என்ன சரி நோய்க்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இவ்வளவு பயங்கரமான சோதனை. நீங்க எங்களுக்கு சல்லி தந்து முடிக்கணும். ஷரியத்துடைய முறை தான். பெண்களுக்கு மகர் எந்த அளவு மகர் கொடுக்கணும்டா, எங்க ஊர்ல நாங்க அல்லாஹ்க்கு அதிகமா ஆண்கள் நன்றி செலுத்தணும். அரபு நாடுகளுக்கு போனா பெண்கள் கேட்கிற தொகை செல மாப்பிள்ளமாருக்கு பொண்ணு இல்ல. அரபு நாட்டு எங்க ஊர்ல 101 ரூபாய் கொடுத்து முடிக்கிறார். ரகசியமா கோடிக்கணக்கு எடுக்கிறார், ரகசியமா எடுக்கிறார், கோடிக்கணக்கு கொடுக்கிறார். 101 ரூபாய் சிலாக்கள் லட்சக்கணக்கு கொடுக்கிறார். கொடுக்கிறது 101 ரூபாய், முந்து கால 101 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய். யாரும் பயப்பட தேவையில்லை, மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்காது. ஆனா எங்க ஊர்ல அப்படி இல்லை. பெண்கள் அவ்வளவு பண்பான ஆக்கள், அவ்வளவு மென்மையான ஆக்கள். பெண்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பார்த்தா சில நேரம் நாங்க அல்லாஹ்ட்ட குத்தவாளியாக மாறுவோம். இமாம்கள் எழுதுறாங்க, மனைவி சொல்றா, நான் பெண்களுக்கு நீங்க எடுத்து நடவுங்கன்னு சொல்லல, ஷரியத்துல பெண்களுக்கு எவ்வளவு உரிமை கொடுக்கப்பட்டீங்க. மனைவி சொல்றா, என் பிள்ளைக்கு பால் கொடுத்தா என் அழகு குறையும் என்பதற்காக எனக்கு பால் கொடுக்கலாண்டா, செவிலி தாயை ஏற்பாடு செய்யறது மாப்பிள்ளையோட பொறுப்பு. என்கிட்ட பெண்கள் அப்படி சொல்றேன். ஆனா இப்ப காலம் அப்படித்தான். பெண்கள் பிள்ளைக்கு பால் கொடுக்க விருப்பம் இல்லை. ஏன்னா பெண்கள் அழகு குறையுமா. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது அல்லாஹ்வுடைய பொருத்தம். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குமாக இருந்தால் அழகான பேரை வைங்க. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாம் இன்டர்நெட் யுகம் தானே. எல்லாரும் இந்த ஆன்லைன்ல போயிட்டு பேர் தேடுறாங்க. உலகத்திலே இல்லாத பேரை கொண்டாரா. எங்கட டிக்ஷனரியில அவங்க கேட்கிற பேருக்கு அர்த்தம் இல்லை. உலகத்திலே இல்லாத பேரை வைக்கணும். அர்த்தம் கெட்ட பேர்களை வைக்க கூடாது. அழகான பேர் அர்த்தம் இல்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் காலத்துல சிலர் பேரை வச்சாங்க, ரசூலுல்லாஹ் பேரை மாத்தினா. மகளோட வாராங்க, கேட்டாங்க உங்களோட பேர் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசியா, அலிஃப் வேற ஐன் வேற. ஆசியா நாயி ஃபிரௌனுடைய மனைவி, சுவர்க்கம் என்று சொல்லப்பட்டவள். ஆசியாண்டா ஐன் மாறு. எங்களுக்கு ஐனுக்கும் அலிஃப்க்கும் உள்ள வித்தியாசமே தெரியாது. ஐத்தானே பிரச்சனை. வளருங்க. என்ன இன்னைக்கு கலாச்சாரம் மாறின காலம். ஆம்பளை புள்ளைக்கு பொம்பளை புள்ளையோட உடுப்பு அது வரல, பொம்பளை புள்ளைக்கு ஆம்பளை புள்ளையோட உடுப்பு வந்துருச்சு. பஜார்ல தைக்கிறாங்க, கடையில விக்கிறாங்க, உம்மா பாப்பா வாங்கி உடுப்பாட்டுறாங்க. எல்லாம் பாதுகாக்க. இன்னைக்கு ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளைய விளக்கலாம். ஏன்னா ஆம்பளை புள்ளையோட முடி வெட்டுற மாதிரி பொம்பளை புள்ளைக்கு முடி வெட்ட ஏழாம் அன்னைக்கு இறக்கிறது மட்டும் தான். ஹஜ் உம்ராக்கு போனா இறக்கலாம். பெண்கள் இறக்கி மொட்டை தலையோட வந்து எப்படி இறக்கி விளங்க. பெண்களுக்கு பியூட்டி சலூன் திறக்க இயலாது. ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி திறந்து பெண்களுக்கு முடிவெட்டக்கூடிய தொழில் செய்யறது ஹராம். மேலான கண்ணியமான பெரிய இன்னைக்கு மார்க்கம்ன்ற பேர்ல அல்லாஹ் பாதுகாக்கணும். மார்க்கம் தெரியாம எத்தனையோ பேர் வழிகேட்டுல போறான். அல்லாஹ் சூரத்து கஹ்ஃப்ல சொல்றான், அல்லதீன வல்ல சாயும் பில் ஹயாத்தித் துன்யா வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன ஸுன்ஆ. சிலர் வழிகேட்டுல இருக்கிறாங்க, அவங்க நினைக்கிறாங்க நாங்க நேரான வழியில இருக்கிறோம். இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். இவருக்கு சொல்ற ஜஹல் முரக்கப். நான் எனக்கு தெரியாதுன்றதே அவருக்கு தெரியாது. தெரியாதுன்றது தெரிஞ்சா தானே திருந்துவார். இவருக்கு எனக்கு நான் மடேன் என்றதே அவருக்கு தெரியாது. அப்படித்தான் வாழ்க்கை. எங்கட நாட்டுல அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. நாங்க 100க்கு 100 முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதி. அரபு
அரபு நாட்டுல மாதிரி இல்ல, அல்லாஹ் ரசூல் சொல்ற மாதிரி எங்களுக்கு வாழ. அரபு நாடு மார்க்கவில்லை, அரபு நாடு மார்க்கவில்லை, அரபிகள் மார்க்கவில்லை, குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ சொன்னாங்க, உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை நான் விட்டு சொல்றேன், மா இன் தமஸ்ஸக்தும் பிஹிமா அபதான்னு சொன்னாங்க. இந்த ரெண்டோட நீங்க இருந்தா ஒரு நாளும் வழி தவற மாட்டேன், குர்ஆன் ஹதீஸ்னு சொன்னாங்க. எனவே அரபு நாடு எங்கட மார்க்கம் இல்ல, அரபிகள் மார்க்கம் இல்ல. மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, குர்ஆன் ஹதீஸ் சொல்றது தான் எங்களுக்குள்ள மார்க்கம்.